அதாவது ஒருத்தர் வந்து மலை ஏறினாரு, ஒரு 50 அடி மலை இருக்கு, 10 அடி ஏறிட்டாரு, 20வது அடி ஏறும்போது கை வலிக்குது. அடுத்து அட்டி பிடிச்சிட்டு 30வது அடி, 20 அடி மேல இருக்கு, 30 அடி ஏறிட்டாரு, கை வலிக்குதுன்னு விட்டா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவாரு. அப்ப அங்க என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்டா அந்த வேலையை முடியிற வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்டா ஏறிக்கிட்டே இருந்தாதான் அச்சீவ் பண்ண முடியும். அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ஆகும் 10 அடி ஏறாலும் சரிக்கிட்டு வந்துருவாரு, திரும்ப 0ல இருந்து ஏறும். 49 அடி ஏறிட்டு கை வலிக்கிறது விட்டுட்டாங்கன்னா சரிக்கிட்டு வந்து கீழே வந்துருவாரு. அதே மாதிரிதான் இந்த பிசினஸ்ல கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட், கன்சிஸ்டன்ட் ஸ்பீட். நான் பேசுறது கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 10 பேர் சேர்த்திட்டீங்க, இல்ல ஒரு 4-5 நாள்ல ஒரு 10 பேர் சேர்த்திட்டீங்க. அடுத்த ஒரு வாரம் காது குத்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் மூடிடுறீங்க, வெஸ்டேஜ மறந்துடுறீங்க. 10 பேர் சேர்ந்த 10 பேர் இருப்பாங்க, ஓடிடுவாங்க. நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 0ல இருந்து ஆரம்பிக்கணும். மைனட் கவுண்ட் மட்டும் தான் 10, 20 ஆயிடும். உங்க டீம்ல உங்களுக்கு ஒருத்தரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா உங்க சௌரியத்துக்கு நீங்க வந்து வேலை செய்வீங்க. உங்க டீம்ல எல்லாரும் இருப்பாங்களா? அவரும் போயிடுவாங்க. நீங்க டாடா காமிக்கிற மாதிரி அவரும் டாடா காமிச்சிருவாரு. நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஒரு நாள் கூட லீவ் பண்ணக்கூடாது. வெஸ்டேஜ்ல நான் ஜாயின் பண்ண டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெஸ்டேஜ்ல எல்லா நாளும் வேலை செஞ்சிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து வெறித்தனமா வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு படத்துக்கு கூட போனது இல்லைங்க. அப்படி இருந்தா நான் ஒரு படத்துக்கே போனது இல்லை. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்ட். என்னால முடியும். நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேங்க. வெஸ்டேஜ் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு போரா உள்ள இருக்க. அப்ப ஏதாவது நான் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமா? தூங்குறீங்களா? ஆச்சரியமா பாக்குறீங்களா? கன்சிஸ்டன்டான எஃபோர்ட் இல்லைன்னா காலி. இந்த பிசினஸ் சுத்தம். கன்சிஸ்டன்டா டெய்லி வெஸ்டேஜ்க்கு டைம் கொடுக்கணும், வேலை செய்யணும். இல்லைன்னா வராது. வான்னு கூட்டாலும் வராது. நீங்க உங்க வேலையை சரியா செஞ்சீங்கன்னா போதும் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து போட்டும். நீங்க அது கூட மண்ணு கட்டுறீங்க, அது கூட போற வேலையில தான் போகணும். அது எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணணும். அதை விட்டு போட்டு நீங்க வந்து நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? எப்படி ரிசல்ட் வரும்? வருமா? வராது.